ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்குற குழந்தைகளுக்கு டக்குன்னு ஒரு 20 நிமிஷத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சுவையும் அட்டகாசமாக இருக்கும், அதே சமயம் ஆரோக்கியமாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேங்க. இது 2-3 டைம் நல்லா தண்ணி விட்டு கழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி கழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பை நல்லா கழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்சிடட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா காஞ்சு உதிரி உதிரியாக வரணும். அந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருந்த அந்த பாசிப்பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக செவந்து வறுப்பட்ட மணம் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா செவந்து வறுப்பட்ட மணம் அளவுக்கு வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக செவந்து வறுப்பட்ட மணம் அளவுக்கு வறுத்தோம்னா போதும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், லைட்டாக செவந்து நல்லா வறுப்பட்ட மணம் வருது. அதே மாதிரி கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்திருக்கணும். இப்போ இதை சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏலக்காய் உங்களுக்கு பிடிச்சது எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை கொரகொரன்னு பொடிச்சு எடுத்துக்கணுங்க. நல்லா ஃபைன் பவுடராக நைஸாக இல்லாமல் ரவை பதத்துக்கு கொரகொரப்பாக அங்கங்கே அந்த பாசிப்பருப்பு லைட்டாக தட்டுப்படணும். நான் காமிச்சிருக்க மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரகரன்னு பொடிச்சு செய்யும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா நைஸாக பொடிச்சிட்டோன்னா வலுவலுன்னு இருக்கும். கொஞ்சம் கொரகரன்னு பொடிச்சு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியும் பாதாமும் எடுத்தும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக செவந்து பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி லைட்டாக செவந்து பொன்னிறமாக வறுப்பட்டு வர டைமில் இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். அடுத்ததான் முந்திரியும் பாதாமும் வறுத்த அதே எண்ணெயில் நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சுருந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோடு வச்சுட்டே சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலர் எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்தன நெய்யை இந்த பாசிப்பருப்பு முழுசாக அப்படியே உள்ளே இழுத்துடணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட நெய் தட்டுப்படாமல் பாசிப்பருப்பு அந்த நெய் முழுசாக இழுத்துட்டு நல்லா உதிரி உதிரியாக வறுப்புட்டு வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் அங்கங்கே கட்டிகளாம் உடச்சி விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுக்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வறுத்துக்கலாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம பாசிப்பருப்பு வறுத்து தான் சேர்த்துருக்குறோம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா ரொம்ப கருகின மாதிரி ஆகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறாங்க. தண்ணி கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கப்லேருந்து 3 கப் அளவுக்கு தேவைப்படும். ஆரம்பத்தில் ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 கப்பு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட கட்டிடாமல் நல்லா கலர் எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் பக்கத்தில் கொஞ்சம் சுடு தண்ணி கொதிக்க வச்சு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நம்ம உங்களுக்கு நல்ல கொலகொலன்னு வலுவலுப்பாக இருக்கணும், இறக்கமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 2.5 டம்ளர்லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் நல்லா அந்த கெட்டியாக இருந்தால் போதும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலர் எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் செய்யும்போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே செஞ்சுக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டு ஃப்ளேம் மீடியமில் ஹையில் வச்சிடாதீங்க. இப்போ பேனில் ஒட்டாமல் லைட்டாக திரண்டு வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்து நல்லா கலரை எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கலர் எடுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா கலர் எடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலரி எடுத்ததுக்கப்புறமா இது கூட இனிப்புக்காக நம்ம நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம். வெள்ளை சக்கரை சேர்த்தனோம்னா அது வெள்ளை சக்கரை சூடானதுக்கப்புறம் அப்படியே இலகி வரும். உங்களுக்கு அதில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ நான் நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன். நாட்டு சக்கரையில் உங்களுக்கு சூடானதுக்கப்புறம் அந்த அளவுக்கு இலகி தண்ணி விடாது. அதனால் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தண்ணி ரொம்ப பத்தலை, ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி டைமில் நீங்கள் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு சேர்த்து கலரிக்கோங்க. இப்போ இனிப்புக்காக 1.5 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன். எந்த கப்பில் நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோனோ அதே கப்பில் 1 கப் பாசிப்பருப்புக்கு 1.5 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேங்க. மொத்தமாக 1 கப் பாசிப்பருப்பு, 2 கப்பு தண்ணீர், 1.5 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை. இந்த நாட்டு சக்கரை 1.5 கப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப தித்திப்பாக இருக்காது, சாப்பிட்ற அளவுக்கு மிதமான தித்திப்பாக இருக்கும். எனக்கு ரொம்ப தித்திப்பாக இருக்கணும் அப்படின்னா 1.25லேருந்து 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலரி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். ஆனால் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு 2 நிமிஷம் கலரும் போது நல்லா இலக்கமாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். அந்தளவு கலர் எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த பாசிப்பருப்பு கொரகொரப்பாக பொடிச்சு சேர்க்கும்போது இப்படி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா வாயில் அங்கங்கே லைட்டாக அந்த பாசிப்பருப்பு தட்டுப்படும். நம்ம இந்த சில ஸ்வீட்டெல்லாம் செய்யும்போது கோவா சேர்த்து செய்வோம் இல்லைங்களா, அந்த கோவா அங்கங்கே தட்டுப்படும் போது டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதே டேஸ்ட் உங்களுக்கு இதில் கிடைக்கும். இப்போ நல்லா கலரி விட்டு எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக இது கூட நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரியும் பாதாமும் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான பாசிப்பருப்பு ஹல்வா ரெடி. உங்களுக்கு குழந்தைங்க ஏதாவது சாப்பிட செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்கும்போது டக்குன்னு ஒரு 20 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம இந்த பாசிப்பருப்பு பொடியை நம்ம எவ்வளோ வேணுமோ செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. வேணுங்கிறப்ப டக்குன்னு எடுத்து செஞ்சுக்கலாம். நம்ம ஊற வச்சு அரைக்கிறதா இருந்தால் தான் லேட் ஆகும். நம்ம பொடிச்சு செய்கிறதுனால நம்ம பொடிச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா எப்போ வேணால் செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான ஆரோக்கியமான பாசிப்பருப்பு ஹல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.